எனர்ஜி டிரான்சிஷன்னு சொன்னா ஏதோ 2050ல நடக்க போற விஷயம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? 2026 கேம் மொத்தமா மாறிடுச்சு. இப்போ ஃபைட் கிளைமேட்காக மட்டும் இல்ல, குளோபல் டாமினன்ஸ்க்காகவும் தான். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற குளோபல் எனர்ஜி ஷிஃப்ட் உங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து வேர்ல்டோட அடுத்த சூப்பர் பவர் யாரு அப்படிங்கறது வரைக்கும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகுது. அதை பத்தி பார்க்க நீங்க ரெடியா? 2026ல ஏஐ டெக்னாலஜியை விட அதை கன்சியூம் பண்ற பவர் தான் பெரிய நியூஸ். குளோபலா டேட்டா சென்டர்ஸோட பவர் டிமாண்ட் இப்போ 17% க்ரோ ஆயிடுச்சு. இது இந்தியாவோட டோட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு ஈக்குவல். மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸ் இப்போ கிரிட்டை மட்டும் நம்பாம சொந்தமா ஸ்மார்ட் மாடுலர் ரியாக்டர்ஸ் அண்ட் கிளீன் எனர்ஜி பிளான்ஸ்ல $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. 2026ல சிலிகான் வேலி இப்போ எனர்ஜி வேலியா மாறிட்டு இருக்கு. யாருக்கு கான்ஸ்டன்ட் பவர் கிடைக்குதோ அவங்க தான் ஏஐ ரேஸ்ல வின் பண்ணுவாங்க. 2026ல ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு பெரிய எல்என்ஜி எக்ஸ்பென்ஷன் நடக்குது. யூஎஸ் அண்ட் கத்தார் இப்போ கேஸ் மார்க்கெட்ல டாமினேட் பண்றாங்க. யூரோப் இப்போ ரஷ்யன் கேஸை தவிர்க்க இந்த யூஎஸ் கேஸை தான் நம்பி இருக்காங்க. சைனா இப்ப சோலார் அண்ட் விண்ட் ப்ரொடக்ஷன்ல அப்சல்யூட் கிங். பட் ரியல் பவர் அங்க இல்ல, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இருக்கு. ப்ராசஸிங் ஆஃப் லித்தியம் அண்ட் ரேர் எர்த்ல சைனாவோட டாமினன்ஸ் பிரேக் பண்ண யூஎஸ் அண்ட் யூரோப் இப்போ ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிடிக்ஸை யூஸ் பண்றாங்க. ட்ரேட் வார் இப்போ செமிகண்டக்டர்ல இருந்து எனர்ஜி மெட்டீரியல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஷாக்கர். மார்ச் 2026ல ப்ரூனட் க்ரூட் ஆயில் $80 மேல போயிருச்சு. ஏன்? ஜியோ பாலிட்டிக்ஸோட டென்ஷன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கிறதுனால. வேர்ல்டோட கிரிட்டிக்கல் எனர்ஜி ஆர்டரியில சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் குளோபல் ஆயில் சப்ளை அஃபெக்ட் ஆகுது. ரஷ்யா உக்ரைன் வார் இன்னுமே முடியல, அதனால ட்ரேட் ரூட்ஸ் ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு. எனர்ஜி செக்யூரிட்டி இப்ப கிளைமேட் சேஞ்சை விட அர்ஜென்ட் ப்ரியாரிட்டியா நிறைய கண்ட்ரீஸ்ல மாறிட்டு வருது.